தசகம் 34-35 ராமச்சரித்தம். ஸ்ரீ நாராயண பட்டத்ரி இரு தசகங்களால் ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை கூறுகிறார். ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை சொல்லும் நாமங்கள் வரும் இடத்தில் தன் வியாக்கியானத்தில் இனி மரித்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ஸ்ரீ ராமச்சரித்திரம் கூறப்படுகிறது என கூறியிருக்கிறார். ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை படிப்பதால் ஜனன மரண பயம் நீங்குவதோடு இப்புவியில் எல்லா பயன்களும் கைகூடும் என்பது நிச்சயம். ஸ்ரீராமா அவதாரம். ஸ்ரீ பகவான் பூலோகத்தில் மனிதனாக அவதாரம் செய்ய விரும்பினார். மனிதர்கள் நல்ல பிள்ளை வேண்டும் என்று ஸ்ரீ பகவானை வேண்டுவதுண்டு. ஸ்ரீ பகவானோவெனில் தனக்கு நல்ல தாய் தந்தை வேண்டும் என்று யோசித்தாராம். தசரதனை தந்தையாகவும் கௌசல்யை தாயாகவும் அடைய விரும்பினார். தசரத சக்கரவர்த்தி புத்திர காமனாய் ருஷ்யசிருங்க முனிவரை தருவித்து அவரது கட்டளையின் பேரில் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார். அஸ்வமேத யாகத்தை செய்யும் போது வசிஷ்டரை பிரதானமாக வைத்து அத்வர்யுவாக வரித்தார். புத்திர காமேஷ்டி யாகத்தில் ருஷ்யசிருங்கரை அத்வர்யுவாக வரித்தார். முக்கியமான ஹோமத்தை செய்யும் போது ஸ்ரீ ஹரி நாராயணனே அக்னி குண்டத்திலிருந்து பாயச பாத்திரத்துடன் வெளிவந்தார். உமது பத்னிகளை பாயசத்தை பருகச் செய் என அனுகிரகித்து அளித்தார். அரசனும் அந்த பிரஜாபத்திய புருஷனை நமஸ்கரித்து பூஜித்து அந்த பாயசத்தை பெற்றுக்கொண்டார். அந்த பாயசத்தை தானே பத்னிகளுக்கு கொடுக்காமல் வேதவித்தான ருஷ்யசிருங்கரின் கையில் கொடுத்து அவரது அனுகிரகத்துடன் பெற்றுக்கொண்டு மனைவிகளை பருகச் செய்தார். அப்படிப்பட்ட முனிவர் கையால் பாயசத்தை பெற்று மனைவிகளுக்கு கொடுத்ததால் 3 மனைவிமார்களும் கர்ப்பம் தரித்துவிட்டனர். அப்பொழுது 3 பேர்களிடத்தும் ஸ்ரீராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர் பிறந்தனர். யாகத்தை காத்தலும் தாடகையை வதம் செய்தலும். ஸ்ரீராமன் 12வது வயதிலேயே பிதாவின் வாக்கியப்படி நடக்க ஆரம்பித்து விட்டார். விஸ்வாமித்திர முனிவர் தனது யாகத்தை பாதுகாக்க 12 வயது சிறுவனான ஸ்ரீராமனை அனுப்பும்படி அரசனை வேண்டினார். அரசனும் முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி லக்ஷ்மணனுடன் ஸ்ரீராமனை வேள்வியை காக்கும்படி கட்டளையிட்டு அனுப்பி வைத்தார். இப்படி சிறுவயதில் பிதாவின் சொல்லை தலையால் வகித்ததால் தான் 25வது வயதில் தந்தையின் சொல்லை வேதவாக்காக மதித்து துறவி போல தண்டகை சென்றார். விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்க கோதண்டம் ஏந்தி லக்ஷ்மணனுடன் சென்றார். தந்தையின் சொல்லை கேட்டதன் பயனாக சத்குருவினிடமிருந்து ஒரு மந்திரம் கிடைத்தது. அம்மந்திரமே பலை, அதிபலை என சொல்லப்படும். இம்மகா மந்திரத்தை புண்ணியமான சரையூ நதிக்கரையில் விஸ்வாமித்திரர் உபதேசித்தார். அவற்றின் பயன் உடனேயே குழந்தைகளுக்கு கிடைத்து விட்டதாம். வெகு தூரம் வழி நடந்த சிரமமும் நீங்கிவிட்டது. ஸ்திரீகளை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஹிந்து சாஸ்திரம் கூறுகிறது. ஸ்ரீராமனோவெனில் பானங்களால் தாடகையை வதம் செய்தார். அதற்கு 2 முக்கிய காரணங்களை நம்பூதிரி கூறுகிறார். தாடகையோவெனில் பல மனிதர்களை கொன்று தின்பவள், சாதுக்களான முனிவர்களின் சத்கர்மாக்களுக்கு இடையூறு செய்பவள். குருவான முனிவரின் கட்டளைப்படி தாடகையை வதம் செய்தார். அதனால் உலகில் உள்ளோரை காப்பதற்காகவே முனிவரும் ஸ்திரீவதம் செய்ய சொன்னார். இதனால் குருவான விஸ்வாமித்திரர் அளவு கடந்த சந்தோஷம் அடைந்து சகல அஸ்திர வித்யைகளையும் ஸ்ரீராமனுக்கு உபதேசித்தார். குருவினிடமிருந்து அஸ்திர வித்யைகளை பெற்றதும் சர்வ சித்திகளையும் அளிக்கும் வல்லமை வாய்ந்த சித்தாசிரமத்தை அடைந்தார். ஸ்ரீராமன் முதலியோர் விவாகம் செய்து கொண்டு அயோத்தி செல்லல். ஸ்ரீராமன் சர்வஜன். ஸ்ரீ நாராயணனே ஸ்ரீராமனாக சக்கரவர்த்தி குலத்தில் உதித்தான். எத்தனை ஐஸ்வர்யம் இருந்தாலும் தர்மம்தான் ரட்சிக்கும் என்பதை காட்டுவதற்காகவே இவ்வாறு அவதாரம் செய்தார். எப்போதும் மாரீச்சன் முதலியோர் விஸ்வாமித்திரரின் யாக முடிவில் வந்து கெடுப்பது வழக்கம். அவர்களது போதாத காலம் இந்த தடவை யாக ஆரம்பத்திலேயே வந்ததாக நம்பூதிரி கூறியிருக்கிறார். மாரீச்சனை மட்டும் வதம் செய்யாமல் சமுத்திரத்தில் மூழ்கடித்து விட்டுவிட்டார். சுபாகு முதலிய மற்ற அரக்கர்களை அப்பொழுதே வதம் செய்து விட்டார். கௌதம முனிவரின் சாபத்தாலும் தன் செயலாலும் அகல்யை மறைந்து கல்லாக கடந்தாள். அவளை தனது சரண தூளிகளால் பாபமற்றவளாக செய்ததோடு அவளை பரிசுத்தமானவளாகவும் ஸ்ரீராமன் ஆக்கினார். அதனாலேயே முனிவரெல்லாம் ஸ்ரீராமனை பதித்த பாவன என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீராமனை முனிவர்கள் கருணாமூர்த்தி என்றும்
அநாத ரக்ஷகன் என்றும் பல இடங்களில் கூறுகின்றனர். ஸ்ரீராமன் தான் பத்தினியை மணந்து தம்பதியாவதற்கு முன்பே கதியற்ற அகல்யையும் முனிவரான கௌதமரையும் சேர்த்து தம்பதிகளாக்கி நமஸ்கரித்து பூஜித்தார். இதேபோல் தான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்கு முன்பு கதியற்ற சுக்ரீவன், விபீஷணன் இவர்களை ராஜாக்களாக ஆக்கினார். இவ்வாறு அளவு கடந்த கருணை வாய்ந்த தெய்வம் ஸ்ரீராமன். அகல்யையும் பரிசுத்தமாக்கிய பிறகு ஜனகனுடைய வீட்டை அடைந்தார். ஜனகன் தன் பெண்ணான சீதையை மணப்பவன் சிவதனுசை நானேற்ற வேண்டும் என பிரதிஜை செய்திருந்தான். அந்த வில்லை ஒரு அரசனாலும் எடுக்கவோ தொடுக்கவோ ஒடிக்கவோ முடியாமல் போய்விட்டது. இந்த சமயத்தில் ஸ்ரீ சந்திரசூடனின் வில்லை ஸ்ரீ ராமச்சந்திரன் வந்து முறித்தான் என நம்பூதிரி பெருமையாக கூறுகிறார். ஸ்ரீ மகாலட்சுமியை பூதேவிக்கு பெண்ணாக சீதையாக வந்தாள். ஸ்ரீ பகவான் வைகுண்டத்தை விட்டு எங்கு வந்தாலும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் படுக்கையான ஆதிசேஷனும் இவரை விட்டு செல்லுவதே இல்லை. ஆதிசேஷனை லக்ஷ்மணனாகவும் ஸ்ரீதேவியை சீதையாகவும் வந்தனர். அந்த பிரியாத தேவியை அடைவதற்காக தானே ஜனகரின் வீடு வந்து விவாகம் செய்து கொண்டார். லக்ஷ்மணன் ஊர்மிளையையும், பரதன் மாண்டவியையும், சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியையும் விவாகம் செய்து கொண்டனர். ஸ்ரீராமன் சீதையுடனும் பத்னிகளுடன் கூடிய சகோதரர்களுடன் தனது அயோத்தியா ராஜ்யத்திற்கு புறப்பட்டார். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை தடுத்தல். பரசுராமர் மிகுந்த தபசக்தி வாய்ந்தவர். அதோடு பகவத் அம்சமும் பொருந்தியவர். அதனால் பிருகுமுனியின் குலத்திற்கே திலகம் போன்றவர். இப்படிப்பட்ட முனிவருக்கு க்ஷத்திரிய குலத்தில் துவேஷம் ஏற்பட்டு பலமுறை அதை அழிக்க நேர்ந்தது. அப்படிப்பட்ட முனிவர் மிகுந்த கோபத்துடன் ஸ்ரீராமனையும் நடுவழியில் மறித்து தடுத்தார். இவ்வாறு ஸ்ரீராமனிடத்தில் துவேஷ மனப்பான்மையை தெய்வாம்சம் பொருந்திய பரசுராமருக்கு ஏற்பட்டிருக்குமா? அப்படி இருந்தால் அது பொருந்துமா? உலகில் உள்ள அவிவேகிகளான மனிதர்களுக்கு சண்டையிட்டது போல தோன்றிற்று. ஆனால் அது அப்படி இல்லை. ராவண வதத்திற்காக தன்னிடமுள்ள வைஷ்ணவமான தேஜஸை ஸ்ரீராமரிடம் பரசுராமர் கொடுப்பதற்காகவே ஆகும். உலகிற்கு அவதார ரகசியத்தை ஸ்தூலமாக காண்பிக்காமல் இம்மாதிரி சண்டையிட்டது போல உலகிற்கு காட்டி தேஜஸை ஸ்ரீராமரிடம் சேர்ப்பித்ததாக பக்தர்கள் உணர வேண்டும். பிறகு ஸ்ரீராமன் அயோத்தி சென்றான். அங்கு அளவு கடந்த அன்பு வாய்ந்த சீதாதேவியுடன் அழகிய உருவம் வாய்ந்த ஸ்ரீராமன் திவ்ய போகங்களை அனுபவித்தான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் அசோகவனத்தில் ஹனுமாரிடத்தில் தான் அயோத்தியில் அனுபவித்த போகங்களை சொல்லும் இடத்தில் சீதாதேவி 12 வருஷ காலம் ராமனுடைய அரண்மனையில் சகல பாக்கியங்களுடன் திவ்ய போகங்களை அனுபவித்தேன் என கூறியிருக்கின்றாள். மாமாவான யுதாஜித் பரதனை சத்ருக்னனுடன் கேகய தேசத்திற்கு அழைத்து சென்றான். அந்த சமயத்தில் தசரதன் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முயற்சித்தார். அதை கைகேயி தடுத்து விட்டாள். அமர் சித்திரக்கூட பர்வதத்திற்கு செல்லுதல். பிதாவின் சொல்லினால் ஸ்ரீராமன் வனம் செல்ல விரும்பினார். அரசன் ஸ்ரீராமனை நேரில் காடு செல் என்று சொல்லவில்லை. அரசன் சொன்னான் என்ற கைகேயின் சொல்லால் தான் காட்டுக்கு புறப்படுகிறான். அரசன் தன்னிடம் நேரில் சொல்லவில்லையே என்று ஸ்ரீராமன் வருத்தப்பட்டார் என வால்மீகி சொல்லியிருக்கிறார். கைகேயி அரசன் உன்னிடம் நேரில் சொல்ல பயப்படுகிறார் என்று சொல்கிறாள். அதற்கு ஸ்ரீராமன் கூறியிருப்பதை வால்மீகி கூறியிருப்பதாவது: அரசன் என்னிடம் நேரில் சொல்ல பயப்படுகிறார் என்ற ஒரு சொல் என் ஹிருதயத்தை எரிப்பது போல இருக்கிறது. நான் உத்தம புத்திரனாக இருந்தால் பரதனுக்கு பட்டாபிஷேகம், உனக்கு வனவாசம் என அரசன் நேரில் அல்லவா சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லையே என வருந்தினார். ஸ்ரீராமனுடன் சீதையும் கானகம் புறப்பட்டாள். லக்ஷ்மணனும் கூடவே சென்றான். ஸ்ரீராமனுடைய பிரிவாற்றாமையால் நகர மக்கள் பின்தொடர்ந்து சென்றனர். அவர்களையெல்லாம் தன்னுடன் காட்டில் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று ஸ்ரீராமன் நினைத்தார். ஸ்ரீராமனோ கருணாமூர்த்தி. தான் பித்ருவாக்கியத்திற்காக காடு செல்ல வேண்டியது அவசியம், தன் பிரஜைகள் கஷ்டப்பட வேண்டியது அவசியமில்லை என நினைத்து அவர்களை நடு வழியில் விட்டுவிட்டார். கங்கா தீரத்தில் குகன் இருக்கும் இடம் சென்றார். அங்கு ஜடை, மர உரி இவற்றை தரித்தார். குகனால் கொண்டு வரப்பட்ட ஓடத்தில் ஏறி கங்கையை கடந்தார். அங்கு வழியில் பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கினார். ஞானிகளை நமஸ்கரிப்பதால் சர்வ பாக்கியங்களும் கிட்டுமென உபனிஷத்துகள் கூறுகின்றன. இப்படி ஸ்ரீராமன் நமஸ்கரிப்பது பெரியோர்களை வணங்கும் முறையை பிறருக்கு காட்டவே ஆகும். இம்மாதிரி பல தர்மங்களை உலகிற்கு உபதேசிக்க எடுத்த அவதாரமே ராமாவதாரம் ஆகும். பரத்வாஜ முனிவரின் அனுக்கிரகத்தின் பேரில்
அவருடைய உத்தரவு பெற்று பர்வதங்களுள் சிறந்ததான சித்திரக்கூடத்தில் ஸ்ரீராமன் வசித்தார். ஹிமயமலை, மேரு இவை மலைகளுள் சிறந்தவைகள். அப்படி இருக்க சித்திரக்கூடத்தை மலைகளில் சிறந்தது என கூறியிருப்பது ஸ்ரீராமன் தேவியுடனும் பக்தனான லக்ஷ்மணனுடனும் வசித்ததினாலேதான் என்பது தெளிவாகிறது. பரதனிடம் பாதுகையை கொடுத்தலும் ஷரபங்க மோட்சமும். பரதன் ஸ்ரீராமனை தேடிக்கொண்டு சித்திரக்கூடம் வந்தான். பரதனும் ஜடை தரித்து மரவுரி கட்டி தீனனாய் வந்ததாய் வால்மீகியும் கூறியிருக்கிறார். ஸ்ரீராமன் பரதனை பார்த்து, இந்த கோலத்துடன் எதற்கு காடு வந்தாய்? பிதாவை அல்லவா காக்க வேண்டும் என்றெல்லாம் கலங்கிய மனதுடன் கேட்டார். அதற்கு பரதன் பதில் சொல்லும் இடத்து வால்மீகி கூறியிருப்பதாவது, நான் கேக்கைய தேசத்திலும் தாங்கள் காட்டிலும் இருக்கும்போது யாகங்கள் பல செய்தவரும் சாதுக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவருமான அரசனான பிதா புண்ணிய லோகம் சேர்ந்தார் என்று பரதன் கூறினார். நானும் சத்ருக்னனும் தர்ப்பணம் முதலியவை செய்துவிட்டோம். பிரிய புத்திரன் செய்யும் தர்ப்பணம் முதலியவைதான் பித்ருலோகத்தில் அவர்களுக்கு அக்ஷயமான திருப்தியை கொடுப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தாங்களே பிதாவிற்கு பிரிய புத்திரன் என்றும் பரதன் கூறியதாய் வால்மீகி சொல்லியிருக்கிறார். பிதாவிற்கு ஸ்ரீராமன் தர்ப்பணம் முதலியவற்றையும் விதிப்படி செய்தார். தன்னை அயோத்திக்கு அழைத்து பட்டாபிஷேகம் செய்ய ஆவலுடன் வந்த பரதனிடம் பாதுகையையும் பூமியையும் கொடுத்தார். அதாவது பரதனை பாதுகையை முன்னிட்டு கொண்டு பூமியை ஆளும்படி கட்டளையிட்டதாக பொருள் கொள்ள வேண்டும். பரதன் பாதுகையுடன் அயோத்தி சென்று நந்தி கிராமத்தில் அதற்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். பரதன் புறப்பட்டு சென்ற பிறகு ஸ்ரீராமர் சித்திரக்கூடத்தில் வசிக்க விரும்பவில்லை. பரதன் பிரக்ஞை தவறி ஸ்ரீராமனை நமஸ்கரித்த இடத்தை பார்க்கும்போது ஸ்ரீராமனுக்கு பரதன் படுத்து நமஸ்கரிப்பது போலவே தோன்றியது. பிறகு அத்ரியின் ஆசிரமம் சென்று அவரையும் அவரது பத்னியான அனசூயையையும் நமஸ்கரித்தார். பிறகு மிக பெரியதான தண்டகாரண்யத்திற்கு சென்றார். அங்கு பயங்கர உருவத்துடன் வந்த விராதன் என்ற அரக்கனையும் வதம் செய்தார். சரபங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவருக்கு பிரம்மலோகத்தை அளித்தார். இம்மாதிரி ஒரே ஸ்லோகத்தில் பல வகையான கதைகளை ஸ்ரீ நம்பூதிரி அற்புதமாக கூறியிருக்கிறார். பிரம்மாஸ்திரம் பெற்று பஞ்சவடியில் வசித்தல். மகரிஷிகள் காட்டில் செய்யும் மந்திர ஜபம், அக்னியில் செய்யும் ஹோமம், தவம், பூஜை, தியானம் முதலியவைதான் அரசர்களையும் உலகையும் காப்பாற்றுகிறது. எங்கோ மலையில் பெய்யும் மழை ஜலம் ஆறுகள் வழிவந்து நாட்டிற்கு உதவுவது போலாகும். அரக்கர்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருந்தால்தான் முனிவர்கள் தங்கள் தர்மங்களை நன்கு அனுஷ்டிக்க முடியும் என்பதை காட்டவே பிரியைஷி மகரிஷிகளுக்கு பிரியத்தை செய்ய விரும்பி அரக்கர்களை வதம் செய்ய பிரதிஜை செய்ததாக நம்பூதிரி கூறியிருக்கிறார். நமஸ்கரித்த ஸ்ரீராமனுக்கு மகரிஷி ஆசிர்வாதம் செய்ததோடு வைஷ்ணவமான திவ்ய தனுசையும் பிரம்மாஸ்திரத்தையும் அனுகிரகித்து கொடுத்தார். இப்படியெல்லாம் மகான்களிடமிருந்து அனுகிரகத்தை பெற்றதால் தான் ராவணனை ஸ்ரீராமன் வதம் செய்ய போகிறார். அகஸ்தியரிடமிருந்து பஞ்சவடி செல்லுகையில் வழியில் பிதாவின் சகாவான ஜடாயுவை கண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் கோதாவரி கரையில் பஞ்சவடியில் சீதாதேவியுடன் வசித்தார்.